கிச்சனில் வந்து இன்றைக்கி நொய் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நொய் உப்புமா கரெக்டாக 3 கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்து ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. ஓகே, 450 கிராம் இருக்கும். இது நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். உப்புமாக்கு தேவையான பொருட்கள் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் நல்லா நீள்வாகில் அரிஞ்சு வச்சுட்டு கையில் நல்லா வந்து உதுத்து விட்டுருங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். 7 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 வற்றல் மிளகாய், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நல்லா செவந்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா லைட் ரோஸாக வந்ததுக்கப்புறம் நொய் வந்து போட்டுக்கலாம். நொய் வந்து போடுறதுக்கு முன்னாடி அளவு தண்ணி வச்சுக்கணும். 1 கிளாஸ் நொய்க்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சோம்னா சரியாக இருக்கும். அதிலே கல் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே நொய்யை சேர்த்துட்டு நம்ம வந்து வெயிட் போட்டு மூடிட்டோம்னா கரெக்டாக 3 விசில் வந்தோடனே எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நொய்யை வந்து சேர்த்துக்கலாம். நொய் பாருங்க எவ்வளோ அழுக்கழுக்காக இருக்குது.